ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஹரி ஓம். இப்படியாக வாரணாவதத்து மாளிகையில் பாண்டவர்கள் அனைவரும் தங்கள் தாயார் குந்தியுடன் தீயில் இறந்த செய்தியை கேட்ட திருதராஷ்டிரனும் அவன் புத்திரர்களும் அவர்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்தார்கள். அவர்கள் மனசுல சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு முகத்தில் துக்கத்தோடு இதை செய்தனர். அதே சமயத்தில் பீஷ்மருக்கு விதுரர் உண்மையை விளக்கி அவர் ஜலதர்ப்பணம் செய்யாமல் தடுத்து விட்டார். ஆனால் அந்த இறுதியில் பல ஜனங்களுக்கும் மற்ற மந்திரிமார்களுக்கும் எங்கேயோ பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினுடைய அவரவர்கள் தங்கள் கர்மாக்களை செய்துவிட்டு அவர்கள் இல்லத்திற்கு திரும்பினார்கள். இந்த சமயத்துல பீமன் என்ன பண்றான், அந்த மாளிகையிலிருந்து தப்பி அவர்களுக்கு உதவி செய்த செம்படவராஜன் கொடுத்த கப்பல் மூலமாக கரையை அடைந்து காட்டில் வேக வேகமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் அவன் தன்னுடைய தாயாரை முதுகில் ஏற்றிக்கொண்டும் தன் சகோதரன் கைகளை பிடித்து கொண்டு காற்றை விட வேகமாக தனது பரந்த கால்களினால் காடுகளையும் மலைகளையும் கடந்து வரும் பொழுது அவன் கால்களின் காற்றினாலேயே அங்கிருந்த மரங்கள்லாம் விழுந்துருத்தான். அந்த அளவுக்கு பலமாக நடந்தானா. பூமியே அதிர்ந்து கொண்டிருந்தது. அப்படி பீமன் நடக்கும்போது பக்கத்தில் முளைத்திருந்த மிதந்த செடிகளின் பூக்களும் கனிகளும் காய்களும் அங்கேயே விழுந்தன. இப்படியாக அவன் ஒரு 60 வருஷத்து உத்தம யானை எப்படி கோபித்து கொண்டு வனத்தில் பெரும் அழிவை ஏற்படுத்தி செல்லுமோ அப்படியாக பீமன் மூச்சை வாங்கி கொண்டு தன் சகோதரர்களோடு தாயையும் எடுத்துக்கொண்டு வேக வேகமாக போகிறான். அவன் போற வேகத்துல பாண்டவர்களுக்கே மூச்சு ஆகி போயிடுதான். அதே சமயத்துல போக வேண்டிய இடங்களில் உள்ள ஆறு குளங்கள் இவற்றை எல்லாமே வேகமாக தாண்டி கொண்டு போகிறார்கள். அதே சமயத்தில் சில இடங்களிலெல்லாம் இவர்கள் கௌரவர்களுக்கு பயந்து கொண்டு மறைந்தே போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கு கிடைக்கக்கூடிய கிழங்குகளும் காய்களும் ஜலமும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவ பசியோடும் களைத்தும் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகுந்த இருட்டும் பயங்கரமான சப்தத்தை உடையதும் ஆகிய ஒரு வனப்பிரதேசத்தை சாயங்காலத்தில் அடைகிறார்கள். அதாவது காலையில் கங்கை கரையிலிருந்து நடக்க ஆரம்பித்த அவர்கள் சாயங்காலத்தில் ஒரு குரூரமான வனத்தை அடைகிறார்கள். அந்த வனத்தில் பார்க்கும் பொழுது சாயங்காலம் ஆகின காலத்தினால் இருட்டு மிகுதியாக இருந்தது. அதே சமயத்தில் பல பட்சிகளின் குரல்களும் அங்கு ஒலிக்கின்றன. அப்படி பாண்டவர்கள் களைத்து தாகத்தினாலும் பசியினாலும் தூக்கமும் அதிகமாகி உருவாக்கப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து வரும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய காட்டில் உட்கார்ந்தார்கள். அந்த இரவிலேயே அவ கிட்டத்தட்ட 24 யோஜனை தூரம் விரைவாக போனாலாம். அப்படி போய் கொண்டிருக்கும் போது குந்திக்கு ரொம்ப தாகம் எடுத்து போய் தண்ணீர் கொடுக்க விரும்பி அவள் வருந்தி தன் மகன்களை பார்த்து சொல்கிறாள், பஞ்ச பாண்டவர்களின் நடுவில் இருக்குமாறிய தாயாகிய நான் இப்படி நாதியற்று இந்த வனத்தில் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு இப்பொழுது தாகம் மிகுதியாக இருக்கிறது. இனிமேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால நான் திருதராஷ்டிரனால் கொல்லப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டனை பார்த்து சொல்றாளாம், மிக பலசாலியான பீமனும் அர்ஜுனனும் உன்னிடம் இருக்கும் பொழுது நீ ஏன் அவர்களை பார்த்து பயப்படுகிறாய்? இவர்களுக்காக நான் பயந்து கொண்டு ஏன் ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பீமன் முதுகிலிருந்து இறங்கிய அவர் சகோதரர்களும் தன்னுடைய தாயாரின் நிலையை பார்த்து மிகுந்து அழுது துக்கம் அடைகிறார்கள். அந்த சமயத்தில் பீமன் என்ன பண்றான், இந்த பயங்கரமான ஜன நடமாட்டம் இல்லாத காட்டில் மிகுந்த பரந்த நிழலுள்ள ரமணீயமான ஒரு ஆலமரத்தை பார்க்கிறான். அந்த இடத்துல என்ன பண்றான், சகோதரர்கள்லாம் இறக்கி விட்டு நான் இந்த இடத்தில் எங்கேயாவது ஜலம் இருந்தால் உங்களுக்கோசரம் எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் இளைப்பாருங்கள். இங்க இந்த சார சங்கத்துல பறவைகள்லாம் இனிமையாக கூவுகிற சத்தம் கேட்கிறது. அதனால நாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். உடனே
யுதிஷ்டர் அவனுக்கு அனுமதி கொடுத்த உடனே பீமன் என்ன பண்றான், அந்த சாரசங்கம் என்னும் நீர்ப்பறவைகள் இருக்கும் இடத்திற்கு போகிறான். அங்க தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தடாகம் இருக்கிறது. அங்க போய் அவன் முதல்ல தீர்த்த பானம் செய்துவிட்டு ஸ்நானம் செய்து தன் சகோதரர்களுக்காக அவன் என்ன பண்றான், ஜலத்தை எடுத்துக்கொள்கிறான். தன்னுடைய உத்தரீயம், அதாவது மேல் வஸ்திரத்தினாலேயும் அங்கு இருக்கக்கூடிய அநேக தாமரை இலைகளாலும் தனித்தனியாக ஜலத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து 2 குரோசங்கள் தூரத்தை விரைவாக கடந்து தாயாரும் சகோதரர்களும் இருக்கும் இடத்திற்கு வந்து பெருமூச்சு விட்டு கொண்டு பார்க்கிறான். அந்த சமயத்தில் இந்த இருண்ட காட்டில் மிக குளிர்ச்சியான மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் தாயாரையும், எப்பொழுதுமே கட்டில் படுத்து மிகுந்த ஆனந்தத்தோடு உறங்கும் தன் சகோதரர்களையும் பார்த்துவிட்டு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட யதுவம்சத்தில் பிறந்த ராஜகுமாரியும் விசித்திர வீரியனின் மகனாகிய பாண்டுவை மணந்து கொண்டு அஸ்தினாபுரத்தின் இளவரசியாக இருந்த இந்த குந்தியாகிய என் தாயார் இப்படி ஒரு அனாதையைப் போல இந்த மரத்தின் அடியில் படுத்து தூங்குகிறாளே, இதைவிட கொடுமையான நிகழ்ச்சியை நான் என்ன பார்க்க வேண்டும்? அதே சமயத்தில் கட்டில்களும் மஞ்சங்களும் மக்க வசதிகளும் இருந்த வாரணாவதத்தில் தூங்காத என் சகோதரர்கள் ஒரு வசதியும் இல்லாத இந்த காட்டில் மரத்தின் அடியில் வெறும் தரையில் இப்படி தூங்குகிறார்களே. அதுவும் என்னுடைய சகோதரராக யுதிஷ்டர் வந்து தர்மதேவனின் புத்திரர், இந்த லோகத்தை ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவர். அவர் இப்படி அனாதை போல தூங்குகிறார். இங்கே பார்க்கும் அர்ஜுனன் ஆனவன் அவனை போன்ற வில் வித்தைக்காரன் உலகத்திலேயே கிடையாது. அதே மாதிரி அஸ்வினி தேவ குமாரர்களிடம் பிறந்த நகுல சகாதேவர்கள் அவர்களும் இந்த தரையில் தூங்குகிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்னை விட வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். தர்மத்தில் சிறந்தவர்களும் தர்ம நெறியை பின்பற்றி நடப்பவர்களும் நம் கூடவே நம் யஜ்ஞாதிகளாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகுந்த சுகமாகவும் மிகுந்த ஆனந்தமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் தீங்கில் பற்று வைத்துள்ள திருதராஷ்டிரன் மற்றும் அவனுடைய துர்புத்தி உள்ள பிள்ளைகளும் துர்மந்திரிகளும் சூழ்ந்திருக்கும் இடத்தில் நமக்கு எப்படி வாழ்க்கை கிடைக்கும்? நல்ல வேளையாக விதுரருடைய புத்திசாலித்தனத்தினால் நாம் எல்லோரும் எரிக்கப்படாமல் தப்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப கோபத்தோட துரியோதனனை பற்றியும் திருதராஷ்டிரனை பற்றியும் சொல்லிக் கொள்கிறான். நீங்கள் அனைவரும் உங்களுக்கு கடவுளின் அனுகிரகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என்னுடைய சகோதரன் அனுமதியின் பேரில் உங்க எல்லோரையுமே நான் வந்து ஒரு நிமிடத்தில் யமலோகத்துக்கு அனுப்பி வைத்திருப்பேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், இந்த வாழ்க்கையை அற்ப காலம்தான் உங்களுக்கு. கூடிய விரைவில் இந்த துரியோதனன் அவனுடைய சகோதரர்கள் மற்றும் கர்ணன் சகுனி இவர்கள் அனைவரையும் நான் யமலோகத்திற்கு அனுப்புவேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு புலம்பென்றிருக்கான். இப்படி இந்த பீமன் வந்து கோபத்தோட தன் கைகளினால் கைகளை பிசைந்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டு கீழே படுத்திருக்கும் தன் சகோதரர்களை பார்த்து கொஞ்ச நேரம் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு நகரம் இருப்பது போல எனக்கு தெரிகிறது. முடித்து கொண்டிருக்க வேண்டிய வேளையில் இந்த சகோதரர்கள்லாம் தூங்குறாங்களே, நான் மட்டும் முழிச்சுட்டு இருக்கேன். அதனால இவள் சிரமம் தீர்ந்து எழுந்த உடனே இந்த ஜலத்தை குடித்த பிறகு நான் இவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு நகரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள ஒரு பேசிண்டு அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சமயத்துல அந்த வனத்திற்கு மிக சமீபத்திலேயே ஒரு மரத்தின் மேலே மிக கொடியவனும் மனிதர்களை தின்பவனும் மிகுந்த பலமுள்ள பராக்கிரசாலியும் இருண்ட தேகத்தையும் சிவந்த கண்களையும் அச்சப்படத்தக்க உருவமும் உள்ள இடும்பன் அப்படின்ற ஒரு ராட்சசன் வந்து அந்த மரத்து மேல இருக்கான். அவன் வந்து ரொம்ப நாளா சாப்பாடு வேண்டி அந்த மரத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு தற்செயலாக இந்த மனித உடம்பின் வாசனை அவன் மூக்கை எட்டுகிறது. மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் தன் சகோதரியாகிய இடிம்பியை பார்த்து சொல்கிறான், ரொம்ப நாள் பிறகு இப்பதான் என்னுடைய மனசுக்கு சந்தோஷமா சாப்பிடக்கூடிய உணவு கிடைத்திருக்கிறது. இந்த வாசனையை நான் மோந்து பார்க்கும்போது என்னுடைய நாவில் வந்து தண்ணீர் ஊறுகிறது. இப்படிப்பட்ட இனிய தேகம் உள்ள மானிடர்கள் அங்கு இருப்பதாக நான் அறிகிறேன். என்னுடைய 8 கோரப்பற்களும் ஒரு மனித தேகத்தை கடித்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அதனால நான் அந்த மனிதர்களின் கழுத்தை பிடித்து
அவர்களை கடித்து அவர்கள் இரத்தத்தையும் குடித்துவிட்டு அந்த இறைச்சியை நாம் சாப்பிடுவோம். அதை நாம் இருவரும் பங்கு போட்டு கொண்டு சாப்பிடலாம். இப்படிப்பட்ட இந்த பயங்கரமான வனத்தில் தூங்கும் இந்த மனிதர்கள் யார்? அதனால நீ என்ன பண்ணு, சீக்கிரமா போய் அவ எல்லாரையும் கொன்னுட்டு அந்த உடம்ப நீ எடுத்துன்னு வா. நாம் எல்லோரும் இங்க வந்து நம்ம 2 பேருமா அதை சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய சகோதரி ஆகிய இடிம்பை என்ன பண்றா, தன்னுடைய சகோதரனின் பேச்சை கேட்டுக்கொண்டு மரங்களை எல்லாம் தாண்டி வேக வேகமாக பாண்டவர்கள் இருக்கிற இடத்திற்கு வரார். அங்க படுத்திருக்கும் பாண்டவர்கள் கிட்ட போகும்போது குந்தியையும் மற்ற தூங்கிக் கொண்டிருக்கும் பாண்டவர்களையும் பார்க்கிறாள். அதே சமயத்தில் தோல்வியே அடையாத பலசாலியான மிகுந்த அழகிய தேகமுள்ள பீமன் அங்கு உட்கார்ந்து கொண்டு அந்த தூங்குபவர்களை பார்த்து விசனத்தோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறாள். பீமனின் அழகை கண்ட அந்த இடும்பி உடனடியாக அவன் மேல் காதல் கொள்கிறாள். இந்த மனிதன்தான் என்னுடைய கணவன் என்பதை எண்ணிக்கொண்டு, இப்படிப்பட்ட மிகுந்த அழகுள்ள இந்த மனிதனை கண்டிப்பாக என் சகோதரனுக்கு இரையாக்க நான் விடமாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கணவன் தான் முக்கியம், சகோதரன் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ஷணமே என்ன பண்றா, தன்னுடைய உருவத்தை வந்து ஒரு மிக அழகிய யுவதியாக உருவம் எடுத்துக்கிறா. மிக சிறந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் உடுத்தி கொண்டு மெதுவாக நடந்து பீமனின் சமீபம் போய் பீமனை பார்க்கிறாள். அப்படிப்பட்ட அழகுள்ள பீமனை பார்த்த உடனேயே அவன் வசப்பட்ட அந்த இடும்பி நாணத்தோடு பீமனை பார்த்து கேட்கிறா, நீங்கெல்லாம் யாரு, எங்கேந்து வரேல், இந்த இடத்தில் படுத்திருக்கின்ற இந்த புருஷர்கள்லாம் யாரு, அதே மாதிரி நீங்கள்லாம் இந்த வனத்தினுடைய ஆபத்தை அறியாமல் இப்படி தூங்குகிறீர்களே, இது வந்து ராட்சசர்கள் வாசம் செய்யும் காடு என்று அறிவீர்களா? இந்த வனத்துல தான் வந்து இடும்பன் என்று ஒரு அரக்கன் இருக்கான். அந்த இடும்பன் வந்து என்னுடைய சகோதரன். உங்கள் அனைவரின் மாமிசத்தையும் சாப்பிட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு என்னுடைய சகோதரன் ஆகிய அந்த இடும்பன் என்னை அனுப்பிச்சிருக்கான். ஆனா உங்களை நான் வந்து அவனுக்கு கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் உங்களை பார்த்த உடனே என்னுடைய பர்த்தாவாக நான் வரித்து விட்டேன். இனி வேறு ஒருவரை நான் திருமணம் செய்ய முடியாது. எல்லா தர்மமும் தெரிஞ்ச மனிதனாகிய நீங்கள் இதை தெரிந்து கொண்டு என்னிடத்தில் அன்போடு நடந்து கொள்ளுங்கள். நான் இச்சணமே உங்களை இங்கிருந்து தூக்கி கொண்டு இந்த வனத்திலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட சொல்றான். அதை கேட்ட உடனே பீமன் சொல்றான், என்னுடைய சகோதரராகிய யுதிஷ்டர் இன்னும் திருமணம் ஆகவில்லை. அப்படி இருக்கும்போது எவ்வகையிலும் மூத்தவருக்கு விவாகம் ஆகாம நான் விவாகம் செய்து கொள்வது சரியில்லை ராட்சசியே. அதே மாதிரி இங்க என்னுடைய தாயாரையும் என்னுடைய மற்ற சகோதரர்களையும் அந்த அரக்கனின் பசிக்கு நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அதனால இவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் வேளையில் இவர்களை விட்டுவிட்டு உன்னோடு என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராட்சசி என்ன சொல்றா, கவலைப்படாத, நான் உன்னோட சேர்த்து உன்னுடைய தாயாரையும் தூக்கிட்டு போயிடலாம். இந்த 4 பேரை வந்து என்னுடைய சகோதரனுக்கு இரையாக கொடுத்து விடு அப்படின்ன உடனே திரும்பவும் பீமன் சொல்றான், என் சகோதரர்களை கண்டிப்பாக நான் அந்த அரக்கனுக்கு உணவாக கொடுக்க மாட்டேன். அதனால இவர்கள் எழுந்த உடனே நான் வந்து அந்த ராட்சச நானே அழிப்பேன். என்னுடைய சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. ராட்சசர்களோ மனிதர்களோ கந்தர்வர்களோ யக்ஷர்களோ யாராக இருந்தாலும் என்னுடைய பலத்திற்கு முன்னால் ஈடாக மாட்டார்கள்னு சொல்றான். அந்த சமயத்துல இடும்பி போய் ரொம்ப நேரம் ஆயும் அந்த மனிதர்களை கொண்டு வராத காரணத்தினால் இந்த இடும்பன்ற ராட்சசன் என்ன பண்றான், மரத்திலேருந்து இறங்கிய பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு வேக வேகமாக வருகிறான். அவர் சிவந்த கண்களுடையும் நீண்ட கைகளும் நெரித்த தலைமயிர், அதாவது மண்டை பூரா வந்து முடி வந்து அப்படியே தூக்கின்னு இருக்கான். பெரிய வாய், காது அப்படியே வந்து ஒரு பெரிய சங்கு போல தொங்குறது. கோபித்து கொண்டு உள்ளங்கையோடு உள்ளங்கை அடிக்கடி தட்டி கொண்டு, இந்த அறிவு கெட்டவன் நான் சாப்பிட்ற சாப்பாட்டை யார் தடுக்கிறான், எதுக்கோசரம் என் சகோதரி அங்கே போய் இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவ இருக்கிற இடத்துக்கு வரான். இங்க வந்த உடனே அவனை பார்த்துட்டு இடும்பை என்ன பண்றா, பயந்து போய் பீமன் கிட்ட சொல்றா, துஷ்ட சுபாவம் உள்ள என் சகோதரன் கோபத்தோடு இதோ வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனிடத்தில் கண்டிப்பாக உன்னையும் உன் சகோதரர்களையும் தாயையும் நான் கொடுக்க மாட்டேன். அதனால நான் நினைத்தபடியே இப்ப உங்க எல்லாரையுமே நான் வந்து என்னால தூக்கி கொண்டு, எனக்கு ராட்சச பலம் இருக்கு, இந்த இடத்திலிருந்து விரைவாக நாம் போய் விடுகிறோம். நீ என் இடுப்புல ஏறு, உன் தாயையும் சகோதரனையும் நான் தூக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளெல்லாம் எழுப்பு அப்படிங்கிறா.
அதுக்கு பீமன் சொல்றான், நீ பயப்படவே வேண்டாம். நான் இருக்கும்பொழுது இந்த அரக்கனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த ராட்சசனை நான் என்ன பண்றேன்றது நீ பாரு. ஏன்னா என்னுடைய பலத்திற்கு முன்னால் எந்த ராட்சசர்களும் நிற்க முடியாது. என்னுடைய 2 கையாலேயே உன்னுடைய சகோதரனை நான் தூக்கி இந்த மலையிலிருந்து எறிந்து விடுவேன். என்னுடைய பராக்கிரமத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பார்க்க போற. இந்திரனுக்கு எவ்வளவு பராக்கிரமம் இருக்கோ அதே மாதிரிய பராக்கிரமம் என்னிடத்திலும் இருக்கிறது. அதனால என்னுடைய வீரத்தை நீ குறைவா பேசாத. நான் ஒரு சாதாரண மனுஷன்னு நினைச்சுக்காத. அப்படின்ன உடனே இடிம்பை சொல்றான், நீங்க கண்டிப்பாக தேவதைக்கு ஒப்பான உருவத்தோடு இருக்கிறீர்கள். உங்களை நான் குறைச்சோ இல்லை உங்க வீரத்தை குறைத்தோ பேசவில்லை. அந்த ராட்சசனுடைய பலமும் பராக்கிரமும் எனக்கு அவன் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். இப்படி நிறைய மனிதர்களை அவன் அடித்து தின்றிருக்கிறான். அதனால்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு இடிம்பை பயந்து சொல்றா. அந்த சமயத்தில் வேக வேகமாக இடும்பன் அவர்களை நெருங்கி வருகிறான். அடுத்து என்ன நிகழ்ந்தது, இடும்பனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடந்ததை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.